குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். 2-3 நாளைக்கு முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணிடுங்க. அதாவது 2-3 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி பொங்கல் பானை, பாத்திரங்கள், அரிசி, பருப்பு, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய், பச்சை கற்பூரம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு சாமிக்கிட்ட வச்சுருங்க. நீங்கள் கிளம்புற அன்னைக்கு எடுத்துகிட்டு போங்க. அந்த இடத்த கிராஸ் பண்ணும் போதெல்லாம் நம்ம வந்து, ஐயா உங்களுக்கு வந்து நான் பொங்கல் வைக்க போகிறேன், என் குடும்பத்தை நல்லா கொண்டு வரணும், மகிழ்ச்சிகரமாக வைக்கணும், நல்லா இன்பம் பொங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எல்லாமே ரெடி ஆகிக்கோங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி இதை விட சின்னதாக கூட வாங்கிக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி சின்ன பாத்திரமாக கூட வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு கரண்டி வாங்கிக்கோங்க. அரிசி கழுவி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி பொங்கின உடனே அந்த தண்ணியை எடுத்து இதில் கொதி தண்ணியை வச்சுக்கிடணும். தண்ணி பத்தலைன்னா இந்த கொதி தண்ணியை ஊற்றுனீங்கன்னா பொங்கல் வெந்துடும். அதே மாதிரி எப்போவுமே பொங்கல் வைக்கும்போது நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா அந்த பாத்திரம் நிரம்பி இருக்கணும், குறையா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் அளவு பார்த்து வச்சுக்கணும். அரிசி, பருப்பு, வெல்லம் எல்லாமே எடை போட்டு வச்சுக்கோங்க. அரிசியும் பருப்பும் இருக்கிற அளவு சம பங்குக்கு வெல்லம் வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் வச்சு சாமிக்கிட்ட வச்சு கிளம்புற அன்னைக்கு எடுத்துகிட்டு வாங்க. இது வந்து முந்திரி திராட்சையை வறுக்கிறதுக்கு. இதை வந்து வறுத்து நீங்கள் கொட்டிடலாம். லாஸ்ட்டில் மேலே வந்து நெய்யில் வறுத்து கொட்டுறதுக்கு. அப்புறம் பொங்கல் வச்சு முடித்த உடனே இந்த மாதிரி நல்ல காட்டன் பை வச்சுக்கோங்க. உள்ளே எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு. உள்ளே ஒரு பேப்பரை வச்சிங்கன்னா புது பை எடுத்துகிட்டு வாங்க. என்னமோ சும்மா போகிறோங்கிற மாதிரி பையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நல்லா ஒரு புது பையில் வச்சு சாமிக்கு எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு கொண்டு போகும்போது ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு அந்த பொங்கல் பானையை வச்சு எடுத்துகிட்டு போகணும். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொங்கிக்கிட்டு இருக்கும்போது சூடாக இருக்கும், அதை தூக்குறதுக்கு புது துணிகள் வச்சுக்கோங்க. நம்ம வந்து எல்லாமே புதுசாக யூஸ் பண்ணணுமா, வருஷம் ஒரு முறை போகிறோம், எல்லாம் நல்லா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நம்ம வாழ்க்கை நல்லா சிறப்பாக சந்தோஷமாக மாறும்.